ரிஷபராசி நேயர்களுக்கு இந்த குரு பயிற்சி எப்படி இருக்கும் சார்? ரிஷபராசி நண்பர்களுக்கு ஃபர்ஸ்ட் விஷயம் பெரிய ஒரு சந்தோஷமான டைம் ஆரம்பிச்சாச்சுன்னு சொன்னேன். ஏன்னா ரிஷபத்துல பிறந்த எந்த ஒரு கலை சம்பந்தப்பட்ட இலக்கியம் சம்பந்தப்பட்ட சோஷியல் மீடியாவில் இருந்தாலும் சரி, இவங்களுக்குலாம் ரொம்ப பெரிய அளவுக்கு ஒரு யோகத்தை கொடுக்கக்கூடிய டைம் பீரியட். ஏன்னா 3ஆம் இடத்துல குரு உச்சம்னா நீங்க என்ன டிசைட் பண்றீங்களோ அது அப்படிதான் நடக்கும். ரெண்டாவது மைண்டு ரொம்ப பாசிட்டிவா இருக்கும், மைண்டு ஓப்பன் அப் ஆகும். இளைய சகோதரன் சகோதரிகள் கிட்ட இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நிவர்த்தியாகும். ஒரு லேண்டை விற்க முடியல, இல்லை நிலத்தை விற்க முடியல, வீட்டை விற்க முடியலன்னா கண்டிப்பாக விற்றுடலாம். மார்க்கெட்டிங், அட்வர்டைஸ்மெண்ட் ஏஜென்சி, மீடியா ஏஜென்சி, அதே மாதிரி ஆடிட்டிங் சம்மந்தப்பட்ட செக்டாரில் இருக்கிறவங்க, ஆர்கிடெக்சரில் இருக்கிறவங்க, டிராஃப்ட்மேனாக இருக்கிறவங்க, இவங்களுக்கெல்லாம் வெறித்தனமான முன்னேற்றம்ங்கிறது இந்த குரு பயிற்சியில் ரிஷபத்தில் பிறந்தவங்களுக்கு ஷோராக சொல்லலாம். அதில் பெரிய ஒரு பியூட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய 7ஆம் இடத்துக்கு குரு பார்வை. கெட்டி மேளம் கொட்டக்கூடிய பாக்கியம்ங்கிறது நவம்பருக்குள்ள உங்களுக்கு கண்டிப்பாக கல்யாணம் ஆகும், கன்சீவும் ஆகும். 7, 9, 11 அப்படிங்கக்கூடிய லாபஸ்தானங்களுக்கு எப்பெல்லாம் அந்த குரு பார்வை வருகிறதோ அப்போ அகம் சார்ந்த முன்னேற்றங்கள் அதிகமா இருக்கும். அப்ப என்ன அர்த்தம்? கடன் ஃபர்ஸ்ட் க்ளோஸ் பண்ணுவீங்க, கடன் நிர்மூலமாகும் அப்படின்னு சொன்னா. எந்த நட்பு தூரமா போனாங்களோ அந்த நட்பு ரொம்ப ஏங்கி வருவாங்களான்னு ஏங்கிட்டு இருக்கக்கூடிய நிலைமைகள்ல கண்டிப்பா அந்த நட்பு ஏற்படும். புது பிஸ்னஸ் ஒன்று கண்டிப்பாக ஆரம்பிப்பீங்க. மோஸ்ட்லி ஒரு ப்ராடக்டை மேனுஃபேக்சர் பண்ணி செல் பண்ணுறது, ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் ஏற்படும். காதல் திருமணத்தோட அதாவது டைரெக்டாக வீட்டில் அம்மா அப்பா பார்த்து கல்யாணம் பண்ணக்கூடிய விஷயங்கள் உங்களுக்கு ரொம்ப நல்ல சாதகமாகும். ஏன்னா 7ஆம் இடத்துக்கு குரு பார்வை இருக்குது. அவர் மோஸ்ட்லி ஒரு டாக்டராக இருக்கலாம், சர்ஜனாக இருக்கலாம், அப்படி இல்லைன்னா மிலிட்ரி பேஸ்டு பர்சனாக இருக்கலாம், இல்லைன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் உத்தியோகியாக இருக்கலாம். அதுக்கான சான்ஸ் உண்டு. ரெண்டாவது காலபுருஷனுக்கு 10ஆம் வீடு உங்களுக்கு 9ஆம் வீடா இருக்கிறதுனால தர்ம கர்மாதிபதி யோகம்னு சொல்லுவோம். அதுக்கு குரு பார்வை இருக்கு. அப்போ ஆட்டோமேட்டிக்கா ரிஷபத்துல பிறந்தவங்களுக்கு வேலையில ஒரு பெரிய ஒரு மாற்றம். இன்ஃபேக்ட் நிறைய பேர் கலை இலக்கியம் அரசியல்ல பெரிய அளவுக்கு வெற்றி பெறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இருக்கு. வெளியூர் போகக்கூடிய வாய்ப்புகள் மிக அதிகம். நட்பு வட்டாரங்கள் மூலியமா நிறைய நல்ல விஷயம் நடக்கும். அதாவது எந்த விஷயத்தையுமே சில பேர் கேட்பாங்க, எனக்கு அது ஈஸியா தானா கிடைக்குமா, நான் ரொம்ப முயற்சி பண்ணுமா. இந்த குரு பயிற்சிக்கு அப்புறம் ரிஷபத்துக்கு எல்லாமே தானா அமையும். நீங்க ரொம்ப திங்க் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. ஆனால் ரிஷபராசியில பிறந்தவங்களுக்கு ரொம்ப யோகமான காலகட்டம். உங்க மாரல் பூஸ்ட் சும்மா கும்முன்னு இருக்கும். அந்த அளவுக்கு மைண்ட் லெவல்லையும் சரி, ஒரு கிளாரிட்டி லெவல்லையும் சரி, ஸ்ட்ராட்டஜி லெவல்லையும் சரி, கான்ஃபிடன்ஸ் லெவல்லையும் சரி, பயங்கரமான ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான டைமிங்கா ரிஷபராசி நண்பர்களுக்கு இந்த குரு பயிற்சி இருக்க போதுமா. ஓகே, ரிஷபராசியில இருக்கக்கூடிய நேயர்களுடைய பெற்றோர்களுக்கு எப்படி இருக்கும் சார்? முதல் விஷயம், ரிஷபத்துல ஒரு பெற்றோர் இருந்தானா அவங்கள பத்தி கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாதுமா. ரிஷபராசி நண்பர்களுக்கு பொதுவா ஹார்ட் ஒர்க்கர்ஸ், எதுலையா இருந்தாலும் சரி பயங்கர உழைப்பை போடுவாங்க. இன்னொன்று, யாரையும் ஹர்ட் பண்ணக்கூடாதுங்கிறது ரொம்ப கிளியரா இருப்பாங்க. எப்பவுமே சொகுசா இருக்கணும் அப்படின்னு விரும்புவாங்க. அதனால கண்டிப்பா இந்த 3 இருக்கிறவங்க கிட்ட பெற்றோர்கள் ரொம்ப திங்க் பண்ண வேண்டியதில்லை. இன்ஃபேக்ட் ரிஷபத்துல பிறந்த பெற்றோர்களை பொறுத்த வரைக்கும் பசங்களோட முன்னேற்றத்தை கண்டிப்பா இந்த வருஷம் பார்ப்பாங்க. உங்க பசங்களுக்கு கல்யாணம் ஆகும், உங்க பசங்களுக்கு கல்யாணம், குழந்தை எல்லாம் நடக்கும். ரெண்டாவது, இந்த இறுக்கமான மனநிலை ஃபர்ஸ்ட் கட் ஆகும். அதனால ஃபேமிலி கூட ஒரு அந்யோன்யம் பார்க்கக்கூடிய வாய்ப்புகள் ரிஷபத்தில் இருக்கக்கூடிய பெற்றோர்களுக்கு அதிகமாக இருக்கும். ரிஷபராசி நேயர்களுக்கு ரிலேஷன்ஷிப்லாம் எப்படி இருக்கும் சார்? ஃபர்ஸ்ட் விஷயம், லவ் கன்ஃபார்ம் ஆகும். நான் சொல்றது லவ் நீங்க பண்ணிட்டு இருந்தீங்க, ரொம்ப நாளா வெயிட் பண்றீங்கன்னா இப்போ கிரீன் சிக்னல் கிடைச்சிரும். இன்ஃபேக்ட் அது ஒரு பெரிய ஒரு ஆச்சரியமான விஷயம்னா பெற்றோர்களுடைய சம்மதத்துடன் நடக்கும். ஆனா இந்த குரு உச்சம் பெறும்போது அந்த லவ்ங்கிறது இன்ஃபேக்ட் ஒரே ஜாதியா இருந்தா பிரச்சனை கிடையாது, ஜாதி மாறி கல்யாணம் பண்ணும்போது அது கொஞ்சம் பிரச்சனையாக மாறும். ஏன்னா 4ஆம் இடத்துல குரு உச்சம்னா மோஸ்ட்லி ஜாதி மாறி பண்றதுக்கான வாய்ப்புகள் குறைவு. பட் ஸ்டில் ஏன் நான் சொல்ல வரேன்னா, இந்த பீரியட் ஆஃப் டைம் மகாபுருஷர்கள் பிறக்கக்கூடிய டைமிங். ரிஷபத்தில் இருக்கிறதுனால உங்களுடைய குருவுடைய பார்வை பலன் லாபஸ்தானத்துக்கும் பாக்யஸ்தானத்துக்கும் பறதுனால குழந்தை நல்ல குழந்தையா பிறக்கும், பெரிய வெற்றியாளராக இருக்கக்கூடிய ஒரு குழந்தை பிறக்கும். அதனால கொஞ்சம் பார்த்து பண்ணோம் அப்படின்னு சொல்றாங்க. அதனால நல்லா இருப்பாங்க, ரிலேஷன்ஷிப் நல்லா இருக்கும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே, நீட், ஐஐடி, சிவில்ஸ் இந்த மாதிரி போட்டி தேர்வுகள்லாம் எந்த அளவுக்கு சாதகமா இருக்கும் சார்? போட்டி தேர்வுன்னு வந்துட்டாவே பொதுவாக அர்த்த திரிகோணம்னு சொல்லுவோம். 2, 6, 10 கூடிய பாவங்கள். அதுல ரிஷபம், மகரம் அண்ட் கன்னி, இது 3மே கரெக்ட் ஆகும். இதுல எந்த இடத்துல குரு பார்வை விடுகுதோ அவங்க ஜெயிக்கக்கூடிய எஃபெக்டிவ்னஸ் ஜாஸ்தின்னு சொல்லலாம். அப்படி பார்த்தா மகர ராசிக்கும் சரி, கன்னி ராசி நண்பர்களுக்கும் அந்த குரு மாற்றம் வருது. குரு பார்வை மகரத்தின் மேல விழுகிறது. பாக்யஸ்தானம் ஃபுல் ஆக்டிவா இருக்கு. லக்கு உங்களுக்கு ஃபேவர் பண்ணும். மீனிங் என்ன? நீங்க என்ன அப்ஜெக்டிவ்ல படிக்கிறீங்களோ, எந்த செட் ஆஃப் கொஸ்டின்ஸ் வரும்னு நீங்க ப்ரிப்பேர் பண்றீங்களோ, உங்க யூகனை, நான் சொல்றது இதுதான் வரும், இதுதான் நடக்க போகுது, இதுதான் நான் எழுத போறேன், இதுதான் என்னோட ரிசல்ட்டா இருக்கும் அப்படின்னு நீங்க என்ன திங்க் பண்றீங்களோ அது அப்படியே நடக்கும். இது அப்பவே நான் நினைச்சேன்டா அப்படின்னு சொல்லுவாங்க சில பேர் பசங்களாம்.
அது அப்படியே நடக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகம். அதனால ரிஷபராசி நண்பர்களை பார்த்து பெருசாக திங்க் பண்ண வேண்டியதில்லை. கண்டிப்பாக பெரிய ஒரு அச்சீவ்மெண்ட் வந்து கேரண்டியாக நடக்கும். அண்ட் உங்கள் பிளான் வந்து பெரிய அளவுக்கு சக்ஸஸ் கொடுக்கும். லாபஸ்தானம் ஆக்டிவாக இருந்தால் மட்டும்தான் தானாக சில விஷயங்கள் நடக்கும்னு சொல்லியிருக்கேன். அதனால அதுலேயுமே உங்களுக்கு பெரிய அளவுக்கு ரிசல்ட் உங்களுக்கு ரொம்ப சாதகமாக வரும். ஜாப்லாம் எப்படி இருக்கும் சார்? ஃபர்ஸ்ட் விஷயம், ப்ரமோஷன் எக்ஸ்பெக்ட் பண்ணலாமா? ரிஷபராசி நண்பர்கள் யாராக இருந்தாலும் சரி ப்ரமோஷன் கன்ஃபார்மாக கிடைக்கும். லாபஸ்தானத்திற்கு குரு பார்வை இருக்கிறதுனால ஒரு பெரிய லெவலுக்கான முன்னேற்றம் எப்படி இருக்குன்னா, ப்ரமோஷன் கம் டிரான்ஸ்ஃபராக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். இடமாற்றம் கொடுக்கலாம். நிறைய பேருக்கு இடமாற்றம், நிறைய பேருக்கு வேற ஊர்ல போய் ஒரு பிரான்ச்சை நீங்க நடத்துறது, வேற ஊருக்கு போய் ஒரு விஷயத்த வந்து நீங்க பாத்துக்கணும். இதே ஊர் இதே கம்பெனி, ஆனா இது வேற ஊர்ல போய் நம்ம ஒரு விஷயத்த நடத்துறோம் அப்படின்னா அதெல்லாம் உங்களுக்கு பெரிய அளவுக்கு வெற்றியை கொடுக்கக்கூடிய ஒரு ஸ்தானம் இருக்கு. இதுல மெயினா ரிஷபத்துல பிறந்தவங்க யாரா இருந்தாலும் பார்த்துக்க வேண்டியது பேசிக்கலா கழுத்து சம்பந்தப்பட்ட பகுதி, சைனசைட்டிஸ், எபிக்ளாட்டஸ், இந்த மாதிரி இடங்கள் கொஞ்சம் பாதிக்கப்படலாம். செவித்திறன்னு சொல்லுவோம், அதாவது ஹியரிங் சம்பந்தப்பட்ட டிஃபெக்ட்ஸ் கொஞ்சம் வரக்கு வாய்ப்பு இருக்கு. கவனம் தேவை. வண்டி வாகனங்கள்ல கொஞ்சம் கவனம் போடணும். ஓகே, இந்த ஃபாரின் ஆப்பர்ச்சுனிட்டி ரிஷபராசி நேயர்களுக்கு எப்படி இருக்கு? கன்ஃபார்மா இந்த வருஷம் ஃபாரின் போயிடுவாங்க. ஏன்னா பாக்யஸ்தானத்துக்கும் லாபஸ்தானத்துக்கும் குருவுடைய பார்வை பலன் இருக்கிறதுனால 100% ஃபாரின் போகக்கூடிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி உண்டு. அது தானா நடக்கும். ரெண்டாவது, நீங்க இவ்வளவு நாள் வந்து இன்னொன்னு நிறைய பேருக்கு கேள்வி என்னன்னா, எனக்கு வந்து வேலை மூலியமா ஜாப்லயே அவங்க அனுப்புவாங்களா, இல்லை நான் அங்க போய் படிச்சு வாங்கணுமா அப்படிங்கிறது இருக்கும். மோஸ்ட்லி ஜாப் மூலியமாவே நீங்க வெளிநாடு போறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். மேரேஜ் அண்ட் லவ்லாம் எப்படி இருக்கும்? ஃபேண்டாஸ்டிக்கா இருக்கும். ஏன்னா சொன்னேன், அகம் சார்ந்த பாவங்கள் அப்படின்னு சொல்றது 5ஆம் இடம், 7ஆம் இடம், லாபஸ்தானம், பாக்யஸ்தானம், இது எல்லாத்துக்கும் குருவுடைய பார்வை பலம் இருந்ததுன்னா ஆட்டோமேட்டிக்கா ஃபேமிலி, ரிலேஷன்ஷிப், லவ் எல்லாமே ஒரு ஹோல்சமா ரிஷபராசி நண்பர்களுக்கு தூள் கலப்பும் இந்த குரு பயிற்சி. குழந்தை பாக்கியம் எப்படி இருக்கு சார்? 5வது, அதாவது என்னன்னா, இந்த பாக்யஸ்தானத்துக்கு குரு பார்வை பெறும்போது சில பேருக்கு ஜென்ஸுக்கு என்ன சொல்லுவாங்கன்னா, மொட்டிலிட்டி ரேஷியோ ரொம்ப கம்மியா இருக்குங்க, அதனால உயிர்ப்பு தன்மைன்னு சொல்லுவோம், அது வந்து ரொம்ப கம்மியா இருக்கு, அதனால குழந்தை பிறக்கிறது கொஞ்சம் கஷ்டங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா இந்த வருஷத்தை என்னன்னு பாத்தீங்கன்னா, லாபஸ்தானத்துக்கும் குருவுடைய பார்வை, பாக்யஸ்தானத்துக்கும் பார்வை இருக்கிறதுனால ஹெல்த் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரீம்லைன் ஆயிடும், ரெடி ஆயிடும். அதனால குழந்தை பிறப்புங்கிறது பெரிய ஒரு சமாச்சாரமே கிடையாது, ஈஸியா நடக்கும், தைரியமா இருக்கும். ஓகே, இப்ப பாத்தீங்கன்னா ரிஷபராசி நேயர்களுக்கு நீங்க கழுத்து சம்பந்தப்பட்ட பிரச்சனை வரதுக்கு வாய்ப்பு இருக்கு, செவித்திறன்ல வந்து கொஞ்சம் பிரச்சனை வர வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கீங்க. இதுக்கான பரிகாரங்கள் என்னவா இருக்கும்? காஞ்சிபுரம் காமாட்சி அம்மன், அப்படி இல்லைன்னா பெருந்தேவி தாயார், இந்த மாதிரி இடங்களுக்கு வெள்ளிக்கிழமை காத்தால 6 to 7 இந்த டைம்குள்ள போய் முடிஞ்சா ஒரு பலன்னு இருக்கக்கூடிய பிங்க் கலர் சாரீ இல்லைன்னா வயலட் கலர் சாரீ அந்த தாயாரை கொடுத்து ஒரு ஸ்வீட் ஒன்று பண்ண சொல்லி அதை நீங்கள் சுவாமிக்கு நைவேத்தியம் செய்து ஒரு 10 பேருக்கு நீங்கள் தானம் பண்ணலாம். நான் சொல்றது ஒரு சக்கரை பொங்கல் மாதிரி கூட பண்ணி எல்லாருக்கும் தானம் பண்ணலாம். மஞ்சள், தாழம்பூ, குங்குமம் இதெல்லாம் எடுத்துன்னு போய் கொடுத்து வேண்டிட்டு வந்தாவே இந்த குரு பயிற்சிக்கு அப்புறம் பெரிய மாற்றத்தை கண்டிப்பாக அவங்க பார்ப்பாங்க. நீங்கள் நல்லா இருப்பீங்க, தைரியமாக.